வேதத்தில் ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை. John chapter 5 verses 1 to 9. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானியர்கள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தனாய் இருக்கிறான் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. தமிழ் சில வார்த்தைகள் நாம நிறைய கேட்டு கேட்டு அதை வாசிக்கும் போதும் நம்ம கேட்டபடியே வாசிக்க தோணும். அப்போ உதாரணமாக 7ஆம் வசனம் போடுங்க. 2வது வார்த்தை என்னது? ஓகே, நம்ம வியாதியஸ்தன்னு கேள்விப்பட்டு வியாதியஸ்தன்னே சொல்லுவோம். ஆனால் அதில் என்ன இருக்குது? என்ன, யார் எத்தனை பேருக்கு தமிழ் வாசிக்க தெரியும்? வாசிங்க. என்ன இருக்கு வார்த்தை? வியாதிஸ்தன். ஓகே, அது கிறிஸ்தவங்க சில நேரம் அந்த எல்லாரும் சொல்றத அப்படியே கேட்டு நாமளும் பழகி வியாதியஸ்தன்னு நம்ம சொல்லி பழகிட்டோம். ஆனால் வியாதியஸ்தன்னு பைபிள்ல இல்லை, வியாதிஸ்தன். ஓகே, அது மாதிரி நம்ம நிர்மூலமாக இருக்கு. சுத்த கிருபைன்னு, அந்த சுத்தன்ற வார்த்தை வேதத்தில் இல்லை, கிருபையே என்ன இருக்குது. அதனால நம்ம அதை பார்த்து கொள்ளுவோம். அடுத்தபடியாக பெதஸ்தா. பேர் கேட்க நல்லா இருக்கிறது. ஆங்கிலத்தில் பெதஸ்தா. இந்த பெதஸ்தா என்கிறது 2 வார்த்தைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு வார்த்தை. பெத், ஹெசத். அப்ப பெத் என்று சொன்னா வீடு. அப்ப பெத் என்று வருகிற நிறைய பேர் உங்களுக்கு இருக்கு, தெரியும். என்ன பெத்தல் அப்படின்னா தேவனின் வீடு. பெத் லெஹம் அப்படின்னா அப்பத்தின் வீடு. லெகம்னா அப்பம், ஏல்னா தேவன். அதனால அது பெத்தோட சேரும்போது அப்படி. அதே வகையில இங்க பெதஸ்தா என்று சொல்லி ஒரு குளம். இந்த பெதஸ்தா குளம் எப்படி வந்துச்சு, என்ன நடந்துச்சு, அது எங்க இருக்கிறது என்று சொல்லி இப்ப இருக்கக்கூடிய ஆர்கியாலஜி எல்லாம் தேடி நிறைய நாட்கள் கழித்து தான் அதை கண்டுபிடித்தாங்க. அப்ப எல்லாருக்கும் அதுல நிறைய கேள்விகள் இருந்தது. என்று சொன்னா, ஒரு குளம் என்று சொல்லி அதற்கு 4 மண்டபங்கள் இருந்தா புரிந்து கொள்ளலாம். 4 மண்டபங்கள், 4 பக்கமும் ஒவ்வொன்று இருந்துச்சுன்னு. ஆனா 5 மண்டபங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா எப்படி அதுல 5 மண்டபங்கள் வரும் என்றதுனால பெரிய கேள்வியெல்லாம் இருந்துச்சு. கடைசியில என்ன பார்த்தாங்கன்னு சொன்னா, ஒரு பக்கத்துல இருக்கிற மண்டபம் அது 2 பிரிவாக இருந்ததுனால அவ்விதமாக 5 மண்டபங்கள் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த ஹெசத் என்கிற வார்த்தைக்கு கிருபை, இரக்கம், தேவனுடைய அன்பு என்று சொல்லி பலவிதமான மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. அதிகமாக சொல்லப்படுகிறது கிருபை அல்லது இரக்கம். அப்ப பெதஸ்தா என்று சொன்னா என்ன? இது இரக்கத்தின் வீடு, இல்லாவிட்டால் கிருபையின் வீடு. அப்ப இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறது, தேவனுடைய கிருபை வெளிப்படுகிற இடம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆட்கள் வருவார்களா, வரமாட்டார்களா? வருவாங்க. அது இந்த ஒரு வாசல் அண்டே இருக்கிறது என்று சொல்லும் போது அதனுடைய முக்கிய நோக்கம் முதல்ல என்னவா இருந்துச்சுன்னு சொன்னா, தேவாலயத்துக்கு போகிறவர்கள் அந்த இடத்துல வந்து அவர்கள் தங்களை சுத்திகரித்து கொண்டு கையை காலை கழுவிட்டு அவர்கள் போகக்கூடிய ஒரு குளமாய் இருந்தது. காலப்போக்கில் யார் ஆரம்பித்து வைத்தது என்று தெரியாது. ஆனா வேதத்தில் அதற்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லை.
எப்ப இது ஆரம்பிச்சது, இந்த இடம் வந்து தேவதூதன் இறங்குறான், தண்ணியை கலக்குறான் அப்படிங்கிறதான எந்த எண்ணமும் இல்லை. ஆனால் இங்கே இருந்தால் ஏதோ ஒரு அற்புதம் நடக்கும் என்கிற எண்ணத்தோடு கூட நிறைய பேர் கூடி வந்துட்டாங்க. அந்த நிறைய பேர் யாரெல்லாம் சொன்னா, இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்தா கிரானிக் டிசீஸ் உள்ளவங்க. இவர்களுக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலையே கிடையாது, இது நீண்ட நாள் வியாதி, இதுல இந்த வியாதிக்கு மருந்து கிடையாது அப்படி என்று சொல்லப்பட்ட எல்லாரும் அந்த இடத்துல கூடி வந்தார்கள். எத்தனை பேர் இருந்தாங்க? இப்பதான வசனம் வாட்சம். எத்தனை பேர் இருந்தாங்க? 3வது வசனம் என்ன சொல்லுது? அவைகளிலே குருடர், சப்பானியர்கள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து. என்ன இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது there is a great number, அநேகர். நிறைய பேர் வந்துட்டாங்க. அந்த நிறைய பேரும் வந்துட்டு அவர்களெல்லாம் ஒன்றாய் சேர்ந்து ஏதாவது செய்தார்களானா அவங்க ஒன்று சேர்ந்து செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. அப்ப டிசேபிள்டு ஆளுங்க எல்லாருமே அந்த இடத்துல கூடி வந்திருந்ததான இடம். அப்ப எல்லாரும் கூடி வந்திருந்தா எல்லாத்துக்கும் இரக்கம் கிடைக்குமா என்று சொல்லி நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா எல்லாருக்கும் கிடைக்கல. அப்ப அந்த இடத்துல கிடைச்சு எத்தனை பேர் சுகம் பெற்று போனார்கள் என்று சொல்லி அதுவும் நமக்கு கணக்கு இல்லை. ஆனா அந்த இடம் ஒரு கேஆட்டிக் பிளேஸ், ஒரு குழப்பமான இடம். ஏனென்றால் இப்படி முதல்ல போகிறவனுக்கு தான் இது வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லும் போது அங்கே வாய்ப்பு கிடைச்சவங்க அதிகமா இருப்பாங்களா, கிடைக்காதவங்க அதிகமா இருப்பாங்களா? கிடைக்காதவங்க தான் அதிகமா இருப்பாங்க. கிடைக்காதவங்க அதிகமா இருக்கும்போது பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்தா என்ன யோசிப்பாங்க? கொஞ்சம் நல்லா யோசிப்பாங்க. என்னதான் யோசிப்பாங்க? இவன் இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை தான் அப்படின்னு அன்பா பேச மாட்டாங்க. இவன் ஏன் இங்க வந்தான்னு சொல்லி தான் யோசிப்பாங்க. அடுத்தது, வியாதி உள்ளவர்கள் எல்லாம் ஒரே இடத்துல கூடி வந்தா அந்த இடம் என்னவா இருக்காது? சுத்தமா இருக்காது. இவனையும் எடுத்துக்கொள்ளுங்களேன். 38 வருஷமா அப்படியே ஒரு இடத்துல இருக்கிறான்னா, ஒரு மனுஷன் காலையில எழும்பி தன்னுடைய கடமைகளை செய்யணும். குளிக்கணும், காலை கடனை முடிக்கணும், ட்ரெஸ் மாற்றணும், ஏன்னா அவன் கொஞ்சம் சாப்பிடணும், இதெல்லாம் செய்யணும். இப்ப இப்படியே கிடக்கிறவனுக்கு என்ன செய்வாங்க? அவன் எங்க போய் குளிப்பான்? எப்படி அவன் தன்னை பராமரித்துக் கொள்வான்? அது எல்லாத்திலையும் சிரமங்கள் இருக்கிறது. அவனால நடந்து போக முடியாது. நடந்து போக முடியாதவன் அங்க இருந்தானா யாராவது வந்து உதவி செய்யணும். அப்ப யாராவது வந்து உதவி செய்யணும்னா சில காரியங்கள் வந்து உதவி செய்யற வரைக்கும் காத்திருக்க முடியாது. அப்ப அந்த இடம் சுத்தமான இடம் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப 38 வருஷமா இவன் இருக்கிறான்னா 38 வருஷமா ஒரு ஆளுக்கு யாரு அட்டெண்டரா இருப்பாங்க? இது பயங்கரமான உலகம். 8 வருஷம் ஒரு ஆளை படுத்த படுக்கையா வச்சு பார்த்தாலே எவ்வளவுதான் அன்பு நிறைஞ்சவங்க, நல்லவங்க, வல்லவங்கனாலும் 8 வருஷம் கழிச்சு என்னதான் யோசிப்பாங்க? இந்த ஆள் எப்ப போய் சேரும்? ஐயோ, இந்த படுத்த ஆள்னால நம்ம வாழ்க்கைய போச்சேன்னு தான் தோணுமே வெளியே, வச்சு பார்க்க தோணாது. அப்ப கையை காலை அசைக்காம அப்படியே ஒரே இடத்துல இருந்தா அந்த கை கால் எப்படி அது செயல்பட்டிருக்கும் என்று யோசிச்சு பார்க்கும் போதே பயங்கரமா இருக்கிறார். அப்ப அங்க இருக்கிறவர்கள் என்ன பேசிக்கொள்வார்கள்? அவர்கள் எல்லாருக்கும் என்ன சாப்பாடு வந்திருக்கும்? என்ன மாதிரி வாழ்க்கையை எதிர்பார்த்து கொண்டிருந்திருப்பாங்க? எதுவுமே நமக்கு தெரியல. ஆனாலும் அந்த இடத்துல இருந்தாங்க. அந்த இடத்தை விட்டு போகல. அந்த நேரத்துல இயேசு அங்க வருகிறார். இயேசு அங்க வந்த உடனே எப்படி இவனை பார்த்தார்? இவனை மட்டும் பார்க்கிறதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம கேள்வி கேட்டு பார்த்தா அதற்கான விளக்கம் வேதத்துல கொடுக்கப்படவில்லை. ஆனா என்ன நாம யோசிக்கலாம்னா, வந்து எல்லாரையும் அப்படி பார்க்கிறார். எல்லார் முகத்திலையும் ஒரு ஏமாற்றம் தெரிகிறது. நமக்கு ஒண்ணுமே வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிற நேரத்துல ஒருத்தனை பார்க்கிறார். அவனுக்குள்ள பெரிய சோகம், பெரிய சோகம். அப்ப யோசிக்கிறார், சரி இவனிடத்துல போவோம். இரக்கத்தின் வீட்டுக்கு வந்துட்டு இரக்கம் பெறாமல் இருக்கிறவர்கள் பட்டியலில் இவன் தான் முதல்ல இருக்கிறான்னு நினைச்சு இயேசு அவனிடத்துல வருகிறான்.
இன்னைக்கு நாம ஏன் இந்த இரக்கத்தின் வீட்டை பத்தி பார்க்கணும்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய சபையிலே ஆண்டவர் கிரியை செய்கிறார். இயேசுவானவர் ஆண்டவராய் இருக்கிறார். அப்ப அவருடைய சபையில நாங்க மங்கம் வகித்தால் நமக்கு நிச்சயமாக அது நல்லது, நமக்கு ஆசீர்வாதமானது என்று சொல்லி நினைத்துதான் நிறைய நேரம் நம்ம சபைக்கே வர ஆரம்பிச்சோம். ஆனா காலப்போக்கில் சில நேரத்தில் அது பழக்கம் ஆயிடுச்சுன்னா எதுக்கு தான் சபைக்கு வரோம்னு தெரியாமலே நம்ம வந்து வந்து போய்கிட்டே இருக்கலாம். சபை நமக்கு தெரியணும். நாமெல்லாம் கூடி வந்தாலும் சபைக்கு சொந்தக்காரர் யார்? இயேசுதான். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். அப்ப இந்த இடத்துல ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னா யார் தான் செய்யணும்? கிறிஸ்து தான் செய்யணும். மற்றவர்கள் வரலாம், பேசலாம், ஜெபிக்கலாம், பாடலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனா மாற்றம், ஆசீர்வாதம், நன்மை, கிருபை, தயவு, விடிவு, சுகம் எல்லாம் எங்க இருந்தா வரணும்? அவரிடத்துல இருந்தா வரணும். வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. மேல இருந்து அது நமக்கு வருகிறது வெளியே நம்ம ஒன்றும் செய்யலை. ஆனா மேல வரும்னு சொல்லி அதை பெறாமலே போயிட்டு இருக்கிற ஆட்கள் தான் இந்த மாதிரி இந்த குளத்தண்டையில காத்து கொண்டிருக்கிற ஆட்களுக்கு சமம். ஆண்டவரை போய் பார்க்கிறேன், ஆண்டவரை ஆராதிக்கிறேன், அவரை உயர்த்துகிறேன், அவருடைய ஜனங்களோடு இருக்கிறேன், சேர்ந்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லி எதுவுமே இல்லாம இருக்கிறதான ஒரு சூழல். அப்ப இவனிடத்துல பார்த்து அவனிடத்துல வந்து அந்த குழப்பங்களின் மத்தியிலே அவனிடத்துல முதலாவது ஒரு கேள்வியை கேட்கிறான். என்ன கேட்கிறாரு? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உனக்கு நல்லா ஆகணுமா? உன்னை பார்த்தா பாவமா இருக்கிறது. உன் முகத்துல ஒரு பெரிய சோகத்தையும் ஏமாற்றத்தையும் பார்க்கிறேன். அதனால உன்னிடத்துல நேரடியா கேட்கிற, நீ நல்லா ஆகணுமா? ஏன்னா ஒரு காரியத்தை நாம ரொம்ப காலமா பெருசுபடுத்தாம விட்டுட்டோம்னா திடீர்னு அதை பெருசுபடுத்த முடியாது. அது அப்படியே ரத்தத்துல ஊறி போயிடும். சொல்லுவோம்ல சில ஆளுங்களுக்கு, அது அவருக்கு ரத்தத்திலே ஊறி போயிருச்சுன்னு, அந்த மாதிரி ஊறி போயிடும். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு சில முறை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்ப சபையில பல வருஷங்களுக்கு முன்பதாக அவங்க ஒரு பேக்கரிக்கு பக்கத்து வீட்டில் இருந்தாங்க. அந்த பேக்கரி பெரிய பேக்கரி, அது நிறைய கேக், அதெல்லாம் பிஸ்கட்லாம் நிறைய செய்வாங்க. அப்போ அந்த பக்கத்து வீடாக இருந்ததுனால அங்கே செய்கிற எல்லாத்துடைய வாசமும் இந்த வீட்டில் வரும். அந்த தெருவுக்குள்ளே போனாலே கேக் வாசம் வந்துடும். அப்போ தெருவுக்குள்ளே போனாலே கேக் வாசம் வந்துச்சுன்னா இவங்க வீட்டுக்குள்ளே போனால் என்ன வரும்? முழுக்க முழுக்க அந்த ஸ்மெல் தான் வரும். அப்போ நம்ம போனாலே அந்த ஸ்மெல் நமக்கு வந்து, ஐயோ யாரோ கேக்கு சூடாக செய்கிறாங்க, இங்கே கொண்டு வாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்கள கேட்போம், இவ்வளோ பயங்கரமாக ஸ்மெல் இருக்கு, நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு ஒரு ஸ்மெல்லும் வர்றதில்லை. அது எப்படிங்க ஸ்மெல்லே வராமல் இருக்குது, பக்கத்துல இருந்து இவ்வளோ ஸ்ட்ராங் ஸ்மெல் வருதுன்னு? முதல்ல வந்தபோது வந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? பழகி போச்சு. சாக்கடை பக்கத்துல குடியிருக்கிறவங்களுக்கு சாக்கடை ஸ்மெல் வராது. ஏன்னா இந்த மூளை பழகி போன எல்லா வாசம் இது எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும்? டெலீட் பண்ணிடும். அப்ப மூக்கு அதை மணந்து பிடிக்க வேண்டிய நேரத்தில் இந்த மூக்குக்கு வர்ற நரம்பு அதை டெலீட் பண்ணி விட்ட உடனே இப்ப இந்த மூக்கு என்ன செய்யாது? அந்த ஸ்மெல்ல உணராது. அங்க சென்னையில முதல் முறை போய் குடியிருந்தப்ப இந்த ஃப்ளைட் பாத்துல குடியிருந்தோம். அதாவது பிளெயின் வந்து ஏர்போர்ட்ல தொடுறதுக்கு ஒரு 20 செகண்ட் இல்லாட்டி ஒரு 15 செகண்ட் முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல தான் எங்களுடைய வீடு. அப்ப நேர வீட்டுக்கு மேல இப்படி ஃப்ளைட் போகும். அப்ப எந்த ஃப்ளைட் போனாலும் இப்படி பார்த்தா கீழே இருந்து இப்படி தெரியும். அப்படி இருக்கிறதுனால அது நல்லா கீழே போறதுனால ஒவ்வொரு முறை அந்த ஃப்ளைட்டு போகும்போது இந்த கதவெல்லாம் இறங்கும். எந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆனாலும் இறங்கினாலும் நமக்கு தெரியும். ஏன்னா தலைக்கு மேலே தான் ஏறும், தலைக்கு மேலே தான் இறங்கும்.
கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு தூக்கம் வரல. ஏன்னா அப்படியே என்ன எல்லாருக்கும் ஒரு வருஷம் கழிச்சு அது ஃபைட்டர் பிளேன் போனா என்ன, எந்த பிளேன் போனா என்ன, ஒன்ன போனாலும் ஒன்னும் செய்யாது. கதவே கிருன்னு ஆடினா கூட இந்த பிரெயின் சொல்லலாம், அது நம்மால் தான், கவலைப்பட, நீ தூங்கு. அந்த மாதிரி. ஏன்னா பிரெயின் என்ன செஞ்சிருச்சு, இப்ப அதை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த சவுண்டை இந்த அலர்ட் சிஸ்டம்ல இருந்து டெலீட் பண்ணிடுச்சு. இப்ப அதனால பிளைட் பத்தி பிரச்சனையே இல்லை. அதனால அந்த வீட்டை விட்டுட்டு அடுத்த வீட்டுக்கு போகும்போது இந்த சத்தம் இல்லாம தூக்கம் வரல. அது கொஞ்ச நாள் ஆச்சு அமைதியா தூங்குறது. சோ நம்முடைய மூளை இப்படிப்பட்டது. இதை ஏன் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய பிள்ளைங்களும் இன்னைக்கு இப்படி டெலீட் பண்ணி வச்சிருக்கிற சில காரியங்கள் இருக்கு. பொய் சொல்ற ஆளு ஆரம்பத்துல பொய் சொல்லும் போது, பொய் சொல்றோமே, ஆண்டவர் பிள்ளையா இருந்துட்டு பொய் சொல்றோமே, இது சரியா, சே நம்ம இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறை ஆண்டவர்கிட்ட வரும்போது, ஆண்டவரே பொய் சொல்றேன், என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாதுன்னு திருப்பி போய் பொய்யே சொல்றோம். திருப்பி வந்து ஆண்டவரே மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, திருப்பி போய் பொய் சொல்றோம். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பொய் சொல்றதும் நிக்கிறது இல்லை, ஆண்டவரும் நம்மளை மாத்திர மாதிரி இல்லை. அதனால இப்ப என்ன செய்வோம், பொய்ய அந்த அலர்ட் சிஸ்டம்ல இருந்து டெலீட் பண்ணிடுவோம். இப்ப பொய் நம்முடைய பங்கா மாறிடுச்சு. இனி பொய் பேசினா என்ன செய்யாது, உரைக்காது. பொய் மட்டும் இல்ல, பொறாமை, கோபம், எரிச்சல், கசப்பு, சண்டை, வாக்குவாதம், இதெல்லாம் ஆவியானவர் உணர்த்தும் போது நாம ஆண்டவர்கிட்ட போய் இதை சொல்லி, ஆண்டவரே இதை மன்னிச்சிருங்க, என்கிட்ட இருந்து எடுத்துருங்கன்னு கேட்ட ஒரு காலம் இருக்கிறது. ஆனா ஒரு சீசன் வந்த உடனே சரி அதை விடுவோம், அது நம்ம கூடயே பிறந்தது, அது நம்ம விட்டு போகாது, அதனால பேசாம இருந்துட்டு போகுது என்கிற ஒரு நிலைமைக்கு வந்துருவோம். ஆனா வர்றது எங்க, ஆண்டவர்கிட்ட. இவன் வந்தது எங்க, கிருபையின் வீட்டுக்கு. கிருபையின் வீட்டுக்கு வந்துட்டு கிருபையை பெற்றாயா அப்படின்னா பெறல. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து கர்த்தருடைய தொடுதலை பெற்றாயா அப்படின்னா பெறலங்கும் போது இது நீ எங்க போய் கரெக்ட் ஆகும், வேற எங்க போய் கரெக்ட் பண்றது? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தரை தேடி கர்த்தரை நோக்கி ஜபிக்கிற அந்த இடத்திலேயே ஒண்ணு மாறல அப்படின்னா வேற எங்கேயாவது போய் அவ்வளவு ஈஸியா மாறிடும்? மாறல. அதனால்தான் ஆவியானவர் நிறைய நேரம் நமக்கு பொதுப்படையா கேட்கிறார், நீ மாறணும்னு விரும்புறாயா? அப்ப அப்படி சத்தம் ஆண்டவரிடத்துல இருந்து வரும்போது, பிரசங்கத்துல வரும்போது, தீர்க்கதரிசனத்துல வரும்போது, ஜெபத்துல வரும்போது, நமக்குள்ள இருக்கிற ஒரு உணர்வு என்ன சொல்லும், அது நமக்கு இல்ல, நம்ம தான் இந்த பொய்லாம் பேசிட்டு கதையை ஓட்டிட்டு தானே இருக்கிறோம், நமக்கு என்ன கெட்டு போச்சு அப்படின்னு. அந்த மாதிரி இவன் 38 வருஷமா அசையாம இருந்ததுனால சுகமாகணுன்ற எண்ணம் அவனுக்குள்ள எவ்வளவு இருந்துச்சுன்றதே தெரியல. அதனால அவனை பார்த்து கேட்கிறார், சுகமானவன் விரும்புறையா அப்படின்னு. பயங்கரமான கேள்வி. இன்னைக்கு நம்மையும் பார்த்து அதான் கேட்கிறார், நீ மாறணும்னு விரும்புறாயா? மாறணும்னு விரும்புறாயா? எத்தனை காரியத்தை டெலீட் பண்ணி வச்சிருக்கிற? அதை பத்தி எவ்வளோ பேச்சு வந்தாலும் நான் மாறுறதில்லை, நான் அப்படித்தான், அது என்னோடையே பிறந்து அது என்னோடையே இருந்துருச்சு, அது அப்படியே போட்டும். இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இட் வில் கோ டு த கிரேவ் வித் மீ. நான் கல்லறையில் இறங்கும் போது அதுவும் சேர்ந்து என்னோட கல்லறையில் போய் முடிஞ்சிடும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ அதை தனியா போத, நீ ஏன் அதோட கல்லறைக்கு போற? சரி, காலை வேளையில ஆவியானவர் யாரிடத்துல பேசுறாரோ அவங்களுக்கு தான் இதெல்லாம் குத்தும். இல்லாட்டி இது எனக்கு இல்லை, இதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. அத்தனை பேர் இருந்த இடத்துல அவனை ஒருத்தனை வந்து கேட்டார், சுகமாகணும் என்று விரும்புறாயா? இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார்,
நீ மோசமான ஆள்னு சொல்லலை, ஆனா நீ மாறணும்ல. இப்படி ஏன் பழசெல்லாம் இன்னும் தூக்கிட்டு இருக்கிற? நீ ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, இதெல்லாம் மாறலாமே. நீ ஏன் இன்னும் மாறாம இருக்கிற? இன்னும் மாறாம இருந்தா எப்படி? ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறது. சபை என்பது ஒரு இரக்கத்தின் வீடு. இந்த இரக்கத்தின் வீட்டுக்கு வந்து வந்து நீ திருப்பி அதே மாதிரி இருந்தா இது என்னப்பா நியாயம்? என்னம்மா நியாயம்? கொஞ்சம் மாற வேண்டாமா? மாறணும்ல. கசப்பையும் வச்சுக்கிட்டு வெறுப்பையும் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல பேசாம நீ இருந்தேன்னா அது நியாயம் இல்லைல்ல. உன்னை இன்னும் நல்ல லெவலுக்கு கொண்டு போகணும்னு தானே நான் உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வருகிறேன். சரியா? ஆண்டவர் சொன்னார்ல, நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்துல நான் உன்னிடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த இடத்துல கர்த்தர் நிச்சயமா உன்னை ஆசீர்வதித்து மேல ஒரு லெவல் கொண்டு போகணும்னு விரும்பும்போது நீ வந்து இல்ல நான் இப்படியே இருக்கிறேன்னு சொன்னா அது எந்த விதத்தில் நியாயம்? கேள்வியை கேட்டுட்டார். இப்ப அவன் பதில் சொல்லும். பதில் சொல்றது, ஆண்டவர் வந்து என்ன கேள்வி கேட்டிருந்தா அவன் சொன்ன பதில் கரெக்டா இருந்திருக்கணும்னா, 38 வருஷமா இங்க இருக்கிறிய, நீ ஏன்பா இன்னும் உனக்கு சுகம் கிடைக்கல அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தான்னா அவன் சொன்ன பதில் கரெக்டா இருந்திருக்கும். என்ன பதிலா இருந்திருக்கும்? ஆண்டவரே, எனக்கு அங்க போறதுக்கு சான்ஸே இல்லை, நான் போறதுக்குள்ள இன்னொருத்தன் போயிடுறான், இப்படியே 38 வருஷம் ஓடி போயிருச்சுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஏசு அந்த கேள்வி கேட்கல. நீ ஏன் இன்னும் சுகமாகாம இருக்கிற அப்படின்னு கேட்கல. இப்ப சுகமாக விரும்புகிறாயா? அதுதான் கேள்வி. இன்னைக்கு காலையில நம்மளையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிற நீ இத்தனை வருஷமாயும் இன்னும் இப்படியே இருக்கிறீங்க அப்படின்னு நம்மை பார்த்து கேட்கல. இன்னைக்கு அப்படி கேட்கணும்னு நினைச்சாருன்னா நம்மள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் ஒரு வேர்ட் ஆஃப் நாலேஜில் எல்லாத்தையும் சொல்லிடுவார். உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நீ இப்படி இருக்கிற, நீ இப்படி இருக்கிற, உனக்குள்ள இது இருக்கு, இந்த அஷ்டம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டுருவார். ஆனா அவர் நம்ம லிஸ்ட் போடுறதுக்கு இங்க கூப்பிடல. அடுத்தது, நீ நல்லா ஆனாதான் இதுக்குள்ள வரலாம், இல்லாட்டி நீ இந்த பக்கம் வரக்கூடாது, நீ திருந்தாட்டி இந்த பக்கமே வராத அப்படி ஆண்டவர் சொல்ல. ஏன்னா என்ன சொல்கிறார்? என்னிடத்துல வருகிறவளை நான் புறம்பை தள்ளுவதில்லை. நான் அடிச்சு வரட்டுறது குச்சியோட நான் வெயிட் பண்ணல. அவர் கை குச்சி வச்சிருக்கிற கை இல்லை, அவர் கை காயப்பட்ட கை. அப்படின்னா அடி வாங்கினது யாரு? அவர். அதனால இப்ப அவருக்கு அடிக்கிறதுல அவருக்கு ஸ்பீடு இல்லை. அவர் நீ அடி வாங்க கூடாதுன்னு தான் அவளோட கூட இருக்கிறார். அதனால்தான் யாரா இருந்தாலும் வாங்கன்றார். அப்ப இந்த வீட்டுக்கு யாரு வேணா வரலாம். நீங்க நல்லவங்களை ஆயிட்டு தான் இங்க வரணும்னு சொன்னா இங்க ஒருத்தருமே வர முடியாது. அதனால அது அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனா கேள்வி கேட்கிறார், நீ மாற வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் சொல்லுகிறான், என் விருப்பத்தை விடுங்க, இந்த இடத்துல சுகமாகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் எனக்கு வாய்ப்பு இல்லை. சுகத்தை விடுங்க, வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லை? என்னுடைய நிலைமைக்கு நான் போறதுக்குள்ள மிஸ் ஆயிடும். இப்ப 38 வருஷம் சொன்னா ஒரு ஆளுடைய சர்வீஸ் பீரியட் 30ல இருந்து 40 வருஷம் வரைக்கும் தான் ஒரு வேலையில இருந்து செய்யலாம். 40 வருஷம் அப்புறம் ஏதாவது ஓய்வு எடுக்கணும், இல்லை ஒரு மாற்றம் வரணும், இதெல்லாம் வரணும். 38 வருஷமா நீ இந்த இடத்துல ட்ரை பண்ணி இது வேலைக்கு ஆகலன்னு சொன்னா கேட்க மாட்டாங்களா? அப்புறம் எதுக்கு அங்க இருக்கிற மீதி நாளாவது எங்கேயாவது போய் சந்தோஷமா இருந்துட்டு போ, இதுதான் உனக்கு வேலைக்கு ஆகலன்னு சொல்லிருச்சு, அப்புறம் ஏன் இங்க இருக்கிற அப்படின்னு. இது இயல்பா இருக்கிற ஒரு மனித பழக்கம். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கிற குறைகள் இது எல்லாவற்றுக்கும் காரணம் கற்பிக்கிறதற்கு நம்ம எந்த விதத்திலையும் தயங்குறதே இல்லை. நீங்க வாழ்க்கையில ஏங்க இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க? அதுவாங்க, என்ன எங்க அப்பா அம்மா ஸ்கூல்ல போடும்போது தப்பான ஸ்கூல்ல போட்டாங்க. நான் மட்டும் அந்த ஸ்கூல்ல சேர்ந்திருந்தேன்னா என் லெவலே தனி. நான் சேர்ந்த ஸ்கூல் சரியில்லை. அப்படியா? சரி, வேற என்ன சரியில்லை? இது ஸ்கூல் சரியில்லையா? அதனால கூட சேர்ந்த ஆளுங்களும் சரியில்லை. என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க கூட சரியில்லை, ஒருத்தி கூட சரியில்லை, இப்படி ஆயிடுச்சு. ஓ அப்படியா, சரி. வேலைக்கு போனேன் பாருங்க, நிறைய கம்பெனி இருந்துச்சு. அந்த கம்பெனிக்கு போனா நல்லா இருப்பேன்னு நினைச்சேன்.
அங்க வேலை கிடைக்கல. இந்த கம்பெனிக்கு என்னைக்கு வந்தனோ அன்னையிலிருந்து வேலைக்கு கிடைக்கும். சரி, வேலைக்கு வந்துட்டீங்க, இருக்கிற வேலையிலையாவது மேலே உயர்ந்து போகலாமே. அதுதாங்க, நான் நல்லா உயர்ந்து போகலான்னு நினச்சேன். என் கூட ஒருத்தன் வந்து சேர்ந்தான் பாருங்க, எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா வாய்ப்பும் யாருக்கு போயிடுது? அவனுக்கு போயிடுது. அவன் இருக்கிற வரைக்கும் நான் வாழ்க்கையில் எழும்பவே முடியாது. இப்படி ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா, நம்மளும் அந்த சரியான விதத்தில் சரியான இடத்துல வச்சு கேட்டா, இப்படி இவங்களால தான் இவங்களால தான் இப்படி மற்றவங்களை குறை சொல்லிட்டு எத்தனை நாள் இருக்க முடியும்? நீ ஏன்பா கெட்டு போன? அது அந்த மாதிரி கூட்டத்தோட சேர்ந்துட்ட. நல்லவங்களோட சேர்ந்திருந்தேன்னா நானும் நல்லா இருந்திருப்பேன். இல்லை, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், என்னெல்லாம் காரணம்னு உன்னை கேட்கல, உன்னை என்ன கேட்டேன்? மாறணும்னு விரும்புறாயான். அந்த மாதிரி இன்னைக்கு தங்களுடைய குறைகளுக்கு மற்றவர்கள் தான் காரணம் என்று சொல்லுகிற ஒரு பெருங்கூட்டத்தார் இருக்கிறாங்க. எல்லாரும் அப்படி இல்லை, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. நம்ம யோசிச்சு பார்க்கணும், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இப்படி இருப்பதற்கு மற்றவர்களை இன்னும் குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறோமா? இல்லாவிட்டால் எனக்கென்று ஆண்டவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார், அந்த வழியில நான் போய் நல்லா இருப்பேன் என்கிற ஒரு தீர்மானத்துக்கு வருவோமா? இந்த உலகத்தில் நீங்க எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும் உங்களையும் வெறுக்கிறதற்கும் உங்களை பத்தி தப்பா பேசுறதுக்கும் ஒரு 4 பேர் இருப்பாங்களா மாட்டாங்களா? என்ன வேணாம். நீங்க ஒரு புது வீடு வாங்கி நல்லா போனீங்கன்னு சொன்னா ஒரு கூட்டம் சொல்லும், உண்மையிலேயே நல்லவங்க, கடவுள் அவங்களை ஆசீர்வதிச்சு நல்ல வீடு கொடுத்துருக்கிறார். இன்னொரு கூட்டம் என்ன சொல்லும், இந்த வீடெல்லாம் எப்படி காசு வந்துச்சு தெரியுமில்ல, இது இப்படித்தான், சும்மா இவர் சம்பளத்துக்கெல்லாம் இப்படி வீடு கட்ட முடியுமா, எங்கேயோ என்னவோ பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. உனக்கு எதாவது தெரியுமா? எனக்கு தெரியாது, பார்த்தாலே தெரியுது இல்ல. ஆனா ஏன்னா ஒருத்தர் நல்லா இருந்துட்டு போறானே, நல்லா இருக்க விட மாட்டாங்க, சரியா? அது மாதிரி நமக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா சந்தோஷப்படுறதுக்கும் சில ஆளுங்க இருக்கிறாங்க. ஏதாவது ஒண்ணு இப்படி நடந்துருச்சுன்னா, நினைச்சேன் அவன் ரொம்ப சீன் போட்டிருந்தானா, இப்படித்தான் நடக்கும்னு எனக்கு தெரியும். என்ன சீன் போட்டான்? இல்ல அப்படி போகும்போதெல்லாம் அப்படி போனா அதுல என்ன இருக்கு? இல்ல, மற்றவங்க முன்னாடி நடந்து போனா அது என்ன அப்படி போறான், அவனுக்கு இடுப்பு ஒழிச்சிச்சோ என்னவோ, அவன் அப்படி போனா உனக்கு ஏன் பிரச்சனை? இந்த சின்ன சின்ன காரியத்துக்கும் நம்ம மேல மெட்ராஸ் வழியில சொல்லணும்னா காண்டா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உனக்கு ஏன் காண்டு? அவங்களெல்லாம் நீங்க மாற்ற முடியாது. நீங்க போய் விளக்கம் கொடுத்து பாருங்க. இல்லைங்க நான் அப்படிலாம் இல்லை, அன்னைக்கு சந்தோஷமா இருந்தேன் அதனால அப்படி ஆட்டு போனேன், உங்களெல்லாம் நான் ஒன்றும் நினைச்சு செய்யல, இதெல்லாம் சொல்லி பாருங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா நீங்க வளராததுக்கும் வாழ்க்கையில முன்னேறதுக்கும் இல்ல உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காததற்கும் யாரை வந்து குறை சொல்ல முடியாது, மற்றவர்களை குறை சொல்ல முடியாது. அவர்களை நம்பி ஆண்டவர் இந்த பூமியில உங்களை கொண்டு வரல. நீங்க யாருன்னு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி ஒரு சூழலை ஏற்படுத்தி உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இதுல எத்தனை போராட்டங்கள் சிக்கல்கள் வந்தாலும் அவர் சொல்லுகிறார், ஒன்னும் உண்டாக்குனது நான் தானே, கடைசி வரைக்கும் நான் நடத்துவேன், அங்கே பார்த்து இங்கே பார்த்து ஓ வாழ்க்கையை விட்டுறாங்க. ஓ வாழ்க்கையை சரி பண்ணி உன்னை கட்டி எழுப்பி வேற நிலைக்கு நான் கொண்டு போகும்போது நீ பார்க்க வேண்டிய ஒரே ஆள் நான் தான் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஆனா இவன் குளத்தையே பார்த்துட்டு இருக்கிறான். இந்த குளம் என்ன ஏமாற்றி கொண்டு இருக்கிறது, எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. அடுத்தது இங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கல்ல, இவங்களால தான் என்னால அங்கே போக முடியல. எத்தனை நாள் இந்த கதையை சொல்லுவேன்? எத்தனை நாள் இந்த கதையை சொல்லுவேன்? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றார், உன்னிடத்துல இருக்கிற குறைபாடுகளை நீ தான் சரி பண்ணணும், மற்றவங்களை காரணம் காட்டாது. ஏன் ஊர்ல மற்றவங்களாம் தப்பு செய்யலையா? இது ஒரு நியாயமான காரணம் தானே, ஊர்ல எல்லாம் தப்பு தானே செய்யறாங்க.
ஆண்டவர் நம்மளத்துல பேசினாம ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரை என்ன உலகத்துல எல்லாரும் தானே பொய் சொல்றாங்க, என்னமோ நான் தான் ஒரே ஆள் பொய் சொல்ற மாதிரி என்ன பாக்குறீங்க, நான் பொய் சொல்லிட்டு போறேன், விடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஆமா, எனக்கு பொறாம தான், உலகத்துல இருக்கலாம் பொறாமப்படலையா, எனக்கு அப்படிதான் இருக்கு. ஆண்டவர் சொல்றார், மாற வேண்டும் என்று விரும்புகிறாயா? நான் மத்தவங்க எத்தனை பேர் இப்படி இருக்கிறாங்கன்னு கேட்கல, காலையில் நம்மளை பார்த்து கேட்கிறார், நீ ரெடியா? நீ ரெடியா? 38 வருஷம் அங்க இருந்து ஸ்டேட்டஸ் கோ, அதே நிலை, திரும்ப 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 திரும்ப, ஒரு மாற்றம் இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் தொட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் தொட்ட ஒவ்வொருத்தரும் நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? வளரணும். வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது, பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். என்ன செய்ய, ரிவர்ஸ் கியர் போடாத, இல்லாட்டி இதை காரணம் சொல்லாத. 10-15 வருஷமா எனக்கு இப்படி பழக்கம் தான் இருக்குது, சர்ச்சுக்கு வர்றேன், எல்லாம் பண்றேன், என்ன கெட்டு போச்சு, நல்லா தானே இருக்கிறேன், அப்படியே இருந்துட்டு போகுது. காணிக்க தசவ பாகம், ஐயா எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது, நான் ஒண்ணுமே கொடுக்கலையே, நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் அப்படியே இருந்துட்டு போறேன். அது சும்மா ஜபங்க போன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஜபம் போனாதான் நல்லா இருக்க முடியுமா? நாங்களாம் ஜபிக்காம நல்லா இல்லையா? என்ன கெட்டு போயிட்டோம்? குடிமொழிவு போச்சா? இல்லையே, நாங்க அப்படியே இருந்துட்டு போறோம். கர்த்தர் சொல்றார், மாற வேண்டும் என்று விரும்புகிறாயா? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் சொன்ன பதில்ல அவருக்கு திருப்தி இல்லை, அதை அவர் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. He just rejected his response. அவனை பார்த்து சொன்னார், நீ பேச்சை விடு, உன் விளக்கத்தை நான் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. இன்றைக்கு சாக்கு போக்கு சொல்லுகிற நம்ம எல்லாரையும் பார்த்து அதான் சொல்றார், உன்கிட்ட கதை சொல்ல சொன்னா நீ நல்லா சொல்லுவ, ட்ரம்ப் தான் காரணம், நீ என்ன வேணா சொல்லுவ, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கறதுக்கு ரெடியாவே இல்லை, கிளம்புறா, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவனை நில்லுன்னு சொல்லியிருந்தாலே பெரிய விஷயம். ஏன்னா படுத்த படுக்கையா இருக்கிறவன் எலும்பி நிக்கிறதே என்னதான் பெரிய விஷயம்தான். எலும்பி நிக்க சொல்லியிருக்கலாம், அதுக்கப்புறம் நடக்க சொல்லியிருக்கலாம். ஆனா என்னமோ எனக்கு அது ஒரு கொஞ்சம் ஆவேசமாவே சொன்ன மாதிரி தெரியுது. ஏன்னா சில நேரம் நம்மளும் ஆவேசமான அப்படிதான் சொல்லுவேன், கண்ணுக்கு முன்னாடி நிக்காத போயிரு அப்படின்றல, அந்த மாதிரி ஒரு ஆவேசத்துல படுக்கை எடுத்துட்டு போ அப்படின்னு. அவர் அந்த வார்த்தையை சொன்ன நேரத்துல இருந்து அவன் முதல் அடி எடுத்து வைக்கிற வரைக்கும் அங்கே நடந்திருக்கிற காட்சியை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. 38 வருஷமா சொந்த காலில் நிக்காத ஒருத்தன் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக, இவனுக்கு இதை செய்யும் போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்திருப்பாங்களா மாட்டாங்களா? நிறைய நேரம் நமக்குள்ள ஒரு கேள்வி வருகிறது, ஏன் அவனை மட்டும் சுகமாக்குனாரு, அப்ப மற்றவங்க எல்லாம் சுகமாக்கலையான்னு. அன்னைக்கு இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு நமக்கு தெரியாது, வேதம் சொல்லலை. ஆனா நான் நம்புறேன் இன்னும் நிறைய பேரும் சுகமாயிரு தான் இன்னைக்கு போயிருப்பாங்க. ஆனா இவனை மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாரு. ஏன்னா இயேசு பொதுவா இப்படி கூட்டமா இருக்கும்போது ஒரு ஆளை மட்டும் சுகமாக்கிட்டு மற்றவங்களாம் இல்லைன்னு சொல்றது இல்லை. நல்லா அது நடந்திருக்கும், அது வேற விஷயம், விட்டுருவோம். ஆனா இவன் அந்த நேரத்துல எழும்பி நின்னான். அப்ப இந்த சேராத இது எல்லாம் அப்படி எல்லாம் சேர்ந்துக்கு இந்த டடக் புடக் புடக் புடக்குன்னு சொல்லி ஒரு ரோபோ எழும்புற மாதிரி அப்படியே எழும்பி நிற்கிறான். அப்ப ஒருவேளை ஒரு செகண்ட் பார்த்தாலும் பார்த்துருப்பான், என்ன போயா எலும்பிட்டு போன்றேன், பாக்குறேன், லுக்கு விடுறேன், நட நட. இத்தனை நாள் ஒரு படுக்கையா படுத்துக்கிட்டு அது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தால, ஏறா படுக்கை ஒன்னும் இந்த ஏரியாலே இருக்கக்கூடாது. அந்த படுக்கை உண்மையிலே நாத்தம் பிடிச்ச படுக்கையா தான் இருந்திருக்கும். அதனாலே ஏசு சொல்லியிருப்பாரு, நாத்தம் பிடிச்ச இங்கே விட்டு போயிடாது, நீயே தூக்கிட்டு போயிரு. எடுத்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கிளம்புறான். திரும்பி பார்க்காது, போயிரு இந்த ஏரியாலே உன்னை பார்க்க கூடாது, கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே போயிட்டான். அவன் ஒரு நிமிஷம் குழம்பு இருப்பான், யாரா அவரு,
எங்க இருந்தே வந்தாரு? சும்மா ஏதோ டைலாக் விடுற மாதிரி 2 வார்த்தை கேட்டாரு. யாருப்பா, நல்லா இருக்கியா, புரியானாரு. ஒன்று போட்டாரு. நம்மளும் நடந்துகிட்டே இருக்கிறோமே, திரும்பி வேற பார்க்க விட மாட்டாரு. ஐயோ, என்னையா நடந்துச்சு, என்னையா நடந்துச்சு? உன் சாக்கு போக்கெல்லாம் உடைச்சு சுக்கு நூறு ஆக்கிட்டார். நீ தப்பான இடத்த பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறன்னு சொல்லி உணர்ந்து உன்ன இன்னைக்கு மாத்திட்டார். பாருங்க, நம்ம சாக்கு போக்குன்றதெல்லாம் ஒரு பக்கம். ஒரு கதை படிச்சிருக்கிறேன் நான். ஒரு ஹாஸ்பிஸ், அந்த இனி வியாதியிலிருந்து சுகமே இல்லை, தீராத வியாதி இருக்கிறவங்கெல்லாம் போடுற ஒரு ஹாஸ்பிட்டல் வார்டு. அதில் ஒரு ஆள் ஜன்னல் ஓரமாக படுத்திருக்கிறாரு, இன்னொரு ஆள் பக்கத்தில் படுத்திருக்கிறார். இந்த பக்கத்தில் படுத்திருக்கிற ஆளுக்கு ஜன்னல் இல்லை, அடுத்தாப்புல இருக்கிற ஆளுக்கு ஜன்னல் இருக்கு. இப்போ ஜன்னல் இருக்கும்போது அவர் ஜன்னல் வெளியே இப்படி எட்டி பார்த்து டெய்லி கதையாக சொல்லிட்டு இருப்பார். பக்கத்தில் இவனுக்கு என்ன சொல்லுவார்? அங்கே ஒரு பள்ளிக்கூடம் கிரவுண்டு தெரியுது, ஓ பிள்ளைங்கள்லாம் வந்துட்டாங்க, விளையாடுறாங்க, ஓ அங்கே ஃபுட்பால் அடிக்கிறாங்க, ஐயோ ஒரு பையன் விழுந்துட்டான், எலும்பி இப்போ எல்லாம் போயிட்டான், இப்படின்னு கதையாக சொல்ல சொல்ல பக்கத்தில் இருக்கிறவர், வாழ்க்கை எனக்கு ரொம்ப மோசமாயிருச்சு, இப்படி படுத்த படுக்கை ஆயிருச்சு. ஆனா இதுல கூட அந்த ஆளுக்கு ஜன்னல் கிடைச்சிச்சு, எனக்கு ஜன்னல் கிடைக்கல, இப்படின்னு ஒவ்வொரு நாளும் கதையெல்லாம் கேட்டுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள ஒரு கசப்புலயே இருந்தோம். ஒரு நாள் அந்த ஜன்னல் ஓரமா இருக்கிற ஆளு செத்து போயிட்டான். இவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்ன, இனிமேல் நானே நேரடியா ஜன்னல்ல பார்ப்பேன். உடனே எல்லாம் வந்த உடனே கேட்டேன், என்ன தயவு செய்து அந்த கட்டிலுக்கு மாத்திருங்க. சரின்னு ஓகேன்னு மாத்திட்டாங்க. மாத்தின உடனே முதல் வேலையா எங்க இந்த பள்ளிக்கூடம்னு எட்டி பார்த்தார். பார்த்தா இங்க பள்ளிக்கூடமும் ஒன்றும் இல்லை, ஒரு சுவர் தான் இருக்கு. அப்பதான் அவன் யோசிச்சான், இவ்வளோ நாள் என்ன சந்தோஷப்படுத்துறதுக்கு இங்க இருக்கிற ஆளு என்னவோ நடக்கிற மாதிரி கற்பனையில கதையா சொல்லியிருக்கிறார். ஆனா நானு அவர் என்ன சந்தோஷப்படுத்துறாருன்னு தெரியாம எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையேன்னு கதையெல்லாம் கேட்டிருந்தாலும் இவன் இன்னைக்கு சாவுறானோ அன்னைக்கு தான் எனக்கு அந்த படுக்கை கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதுதாங்க வாழ்க்கை. மற்றவங்கள பார்க்கும்போது சில நேரம் நமக்கு அவங்கெல்லாம் ஓஹோன்னு இருக்கிறாங்க, நான் தான் வாழ்க்கையில கஷ்டப்படுற ஒரே ஆள்னு. ஆனா அநேகருடைய சிரிப்புக்கு பின்னாடி என்ன வேதனை இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தான் தெரியும். அதனால உங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறத அடுத்தவங்கள வச்சு முடிவு பண்ணாதீங்க. அடுத்தது நான் சொன்ன மாதிரி நம்முடைய மூளை சில காரியங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளும், அதெல்லாம் மாற்ற வேணாம், அது அப்படியே இருந்துட்டு போகுது, இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும்னு சொல்லிடும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது உன்னிட்ட இருக்கக்கூடாது. உன்னிட்ட இருக்கிறது எல்லாத்தையும், உனக்கு ஆரோக்கியம் கொண்டு வராத எல்லாத்தையும், உனக்கு தீங்கு கொண்டு வருகிற எல்லாத்தையும் நீ உன்னை விட்டு எடுத்து போடணும். அதனால இன்னைக்கு கேட்கிறார், இது இரக்கத்தின் வீடு. இங்கேயும் வந்து ஒரு ஆள் மாறலன்னா உலகத்துல எங்க போனாலும் மாற மாட்டார். எந்த ஒரு பாவமும் எந்த ஒரு தவறான சுவாபமும் உங்களுக்கு ஒரு பெரிய சுமை, மறந்துடாதீங்க. அது ஒரு நாளும் லேசாக இருக்காது, உங்களை அதோட விடாது, செய்யற ஆளை இன்னும் செய்ய தான் வைக்கும். அதனால இந்த கால வேளையில கர்த்தர் இரக்கத்தின் வீடாக இந்த சபையை நினைத்து நம்மை அழைத்து வந்திருக்கிற நேரத்துல அதே ஆவியானவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு காரியத்துக்கு என்னோட போராடிட்டு இருந்தீங்க, நான் அதை லேசா எடுத்துட்டு விட்டுட்டேன், என் வாழ்க்கையில் இன்னும் மாற்றம் வரல, அந்த மாற்றம் வரணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வருவார். அதெல்லாம் கொண்டு போய் ஷெல்ஃப்ல வச்சிடாதீங்க. நம்முடைய இருதயத்திலேயே யாரும் பார்க்காம ஒதுக்கி வைக்கிறதுக்கு சில இடங்கள் இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில அதை நீங்க பழகிட்டீங்கன்னு சொன்னா அது அங்கேயே இருக்காது, அது பரவி 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 மீதி இடத்தையும் கெடுத்துரும்.
ஆனால் அதையும் காணக்கூடிய ஆண்டவர் இன்னைக்கு நம்ம பார்த்து, நான் இந்த இடத்துல வச்சு உன்னை யாரையும் அசிங்கப்படுத்த விரும்பலை, உன்னிடத்தில் இருக்கிற குறைகளை நான் வெளியிலே சொல்லி உன்னை அவமானப்படுத்த விரும்பலை, நான் உன்னிடத்திலேயே நேரையே கேட்கிறேன், நீ மாறணுமா வேணாமா? நீ மாறணும்னா இன்னைக்கே முடிவெடு. உன்னை மாத்துறது நான் தான். உனக்கு வாய்ப்பு கிடைக்கல, அது போச்சு இது போச்சு இல்லை, எதை பற்றியும் கவலைப்படாத. உன்னை ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் எனக்கு கொண்டு போக முடியும், கீழாக்காமல் மேலாக்க முடியும், வாளாக்காமல் தலையாக்க முடியும். அதனால நான் தான் உன்னிடத்துல கேட்கிறேன்னு ஆண்டவர் ஆவியானவர் நம்மிடத்துல சொல்லும்போது இடம் கொடுங்கள், கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவார். மாதங்கள் இப்படி புரண்டு போயிட்டு இருக்கிறது, ஒவ்வொரு வருஷமும் வந்து வந்து போகுது. சிறப்பான நாளுக்காக காத்திருந்து அன்னைக்கு நான் மாறிக்கிறேன்னு சொல்லும்போது தான் அது இல்லை. அவர் என்னைக்கு வர்றாரோ அன்னைக்கு தான். இன்னைக்கு நான் மாற மாட்டேன், ஒரு நல்ல ஒரு மீட்டிங் நடக்கட்டும், ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கட்டும், ஒரு அபிஷேக கூட்டம் நடக்கட்டும். ஆண்டவர் அபிஷேக கூட்டத்துக்காக வெயிட் பண்ற ஆண்டவர் இல்லை. ஒரே ஒரு நாள் அன்னைக்கு அவனை சந்தோஷமா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சார். அவன் அன்னைக்கு வீட்டுக்கு போய் கதவை தட்டும் போது வீட்டில் இருக்கிறவங்க யோசிச்சிருப்பாங்க, எப்படியா எப்படியா நீ வருவான்னு எத்தனையோ வருஷம் காத்திருந்து இனி நீ வரமாட்டேன்ற முடிவுல இல்லை நாங்க இருந்தோம், எப்படி வந்தேன்? அவர் வந்தாரு, அதனால நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கும் அவர் தான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறார். அவருக்கு என்ன முடிவு சொல்ல போறீங்கன்றது உங்க கையில இருக்கிறார். உங்களை நல்லவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, தூரத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டவர்களாக, கண்ணீர் துடைக்கப்பட்டவர்களாக, விடுதலை பெற்றவர்களாக உங்களை நிறுத்த வேண்டும் என்பதில் என் தேவன் தீவிரமாக இருக்கிறார். அவருக்கு விட்டு கொடுங்க. நீங்க சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் உங்களையும் மாற்றுவார்.